ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மஞ்சள் கலர் பூ எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மஞ்சள் மலரோட மங்களகரமாக நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கோவிலுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியே பார்த்தீங்களா, அழகாக க்ரீனரியாக ரோடு, மலைகள், மரங்கள் இந்த மாதிரி நம்ம போகும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டில் பயணம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே மன நிம்மதியாக இருக்கும். ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம பைரவர் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் மகேந்திரா சிட்டி இருக்கு இல்லையா, அந்த மகேந்திரா சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் வரும். அதையும் தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா தான் இந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பரப்பளவு நிலத்தில் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக அமைதியாக உங்களுக்கு உள்ளே போயிட்டு வரும்போதே அப்படியே ஒரு உங்கள் ஹெவினஸ் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். இது நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, நிஜமாலுமே நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாய் இருப்பாங்க. அது பைரவர் வீடுன்னு சொல்லி மேலே போட்டிருந்தாங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா பைரவர் இருப்பாங்க. அதாவது நாய் சிலைகள் இருக்கும். நம்ம பைரவர் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பக்கம் பார்த்தாலும் பைரவர் தெரியும், அந்த பக்கம் பார்த்தாலும் பைரவர் தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும். நான் என்னென்னா சிங்கத்து வாயிலே கை வச்சுட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக சிவலிங்கம் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் இருக்கும். அண்ட் அங்கே எழுதியிருக்கிற வாசகங்கள் எல்லாமே நல்ல நமக்கு ரொம்ப நல்ல வாசகங்கள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த பெரிய சிவாப்பாவை பார்த்துட்டேன். இந்த சிவலிங்கம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஸோ சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்தாங்க. நமக்கு சிவாப்பாவை பார்த்தாலே தன்னறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. அதுலேயும் பெருசாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு அழகான நந்தி பகவான் இருக்காங்க. இங்கே இருக்க சிற்பங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய லிங்கத்துக்குள்ளே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே வரும்போது காட்டுறேன். இந்த அமைப்பும் இந்த ஸ்ட்ரக்சரும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வெளியே பெங்களூர் அந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய டெம்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பைரவர் கோவிலுக்கு வந்துட்டேன்ற ஹாப்பினஸை நான் இப்படி சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்காங்க, செல்வ விநாயகர். நான் பாதி தூரம் போயிட்டேன், அப்புறம் தான் ரிட்டர்ன் திரும்ப விநாயகர் பெருமானை வழிபடணும். ஸோ நம்ம என்ன ஒரு கோவிலுக்கு போனாலும் முதல் கடவுளான நம்மளுடைய மகா செல்வ கணபதியை நம்ம வணங்கிட்டோம். எப்பயுமே விநாயகரை வழிபடாமல் எந்த டெம்பிள்லையுமே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகிற இடம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. மேபி நான் போன டைம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போனப்போ 2 ஃபேமிலி தான் இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டிலருந்தே இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்கும், கோவில் உள்ளெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் எண்டு வர பாருங்கள். ஒவ்வொரு ப்ளேஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கூட்டம் இல்லாததுனால, யாரும் இல்லாததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவில் சுற்றி எல்லாமே என்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு உள்ளே போக ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்ஷனில் ஒரு இடத்துல ஒரு சுவாமி இருக்காங்க. நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா பைரவரை வணங்குறதுக்கு முன்னாடி போகும்போது இங்கே அம்பாள் இருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சிற்பமாக இருந்தது. இவங்க பார்த்திங்கன்னா
வெயிட் பண்ணுங்க. ஸ்வர்ண ஆக்ரோஷ்ண பைரவர். சாரி. இது வந்து பைரவர். நான் வந்து இன்னொரு சுவாமிய சொல்றதுக்கு பதில் அம்பாள் சொல்லிட்டேன். இங்கே ஸ்வர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் பார்த்தோமா, இவங்கள தான் நான் சொல்ல வந்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா, உள்ள அம்பாள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பூமி தேவின்னு போட்டிருந்தாங்க. இவங்க முகத்துல எப்பயுமே வந்து மஞ்சளோட தான் காட்சி குடுப்பாங்களாம். எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்த வந்து தாங்கக்கூடியது. நம்ம எப்படி பூமியில இருக்கோமோ, ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா, பூமாதேவி தான். ரொம்ப அழகா இருந்தது. நம்ம போற வழியில தான் அங்க பார்க்க முடியும். ஆம், இந்த கட்டுமான அமைப்புமே வந்து இந்த கோவிலோட கட்டுமானமே பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா இருந்தது. நம்ம உள்ள போகும்போது, வலம் வரும்போது இவங்கலாம் இருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி, கிருஷ்ணர், சரஸ்வதி தாயார் இவங்கலாம் இருக்காங்க. நான் வந்து இப்போ போகும்போது எடுக்கிறேன். ரிட்டர்ன் வரும்போதும் எடுத்திருப்பேன், காட்டுறேன். நம்ம வந்துட்டு உள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய வழி மாரி இருக்கு. நம்ம உள்ளே போகும்போது ரூ. 10 தான் டோக்கன் வாங்குறோம். அந்த ரூ. 10 டோக்கன் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பூக்களோ, இல்ல மாலை அந்த மாரிலாம் இங்கே கடைகள் நான் போனப்ப எந்த கடைகளும் இல்ல. நம்ம பார்த்துட்டு வரும்போது வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் இல்லையா? படங்கள், இந்த கோமதி சக்கரம், சாலக்கிராமக்கல், அப்புறம் பொம்மைகள், ஃபோட்டோஸ், பைரவர் படம், மத்த சுவாமிகள் படம், ருத்ராட்சம், அப்புறம் பைரவரோட பிரசாதம், கயிறுகள் இதெல்லாம் வந்துட்டு அங்க வித்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, பைரவர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் 2 பெரிய யானை சிலைகள் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்குள்ள போனா தான் நம்ம பைரவர பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த சிற்பங்கள்லாம் வந்து தூண்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணியிருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பெயிண்டிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அவ்வளோ சூப்பரா இருந்தது. தத்ரூபமா அழகா இருந்தாங்க. வடிவம் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. ஸோ டோக்கன் அவங்க கிட்ட குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு டம்ளர்ல மஞ்சள் தண்ணி குடுக்குறாங்க. ஸோ அந்த மஞ்சள் தண்ணி எடுத்து போயிட்டு, இங்க வந்து பாதம் இருக்கு. ஸோ அந்த பாதத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். இந்த பாதத்த நம்ம அபிஷேகம் பண்ண போற இடத்துல பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி சங்கு வச்சு ஒவ்வொரு இது இருக்கு. கல்வி, அறிவு, இப்போ 16 செல்வங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குறிப்பிடுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஆயுள் இருக்கு, வளம், துணிவு இந்த மாதிரி சுத்தி புகழ், பேர் இதெல்லாம் வந்து இருக்கு. ஐ திங்க் இது அந்த 16 செல்வங்களா தான் இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆமா. அந்த 16 செல்வங்களுக்கு நடுவுல வந்து இந்த பாதம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாதத்துல வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டு, அந்த பாதத்த தொட்டு நல்லா நம்ம பிரார்த்தனைய வணங்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம உள்ள போலாம். உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ஸ்டெப்ஸ்ல வந்து நம்மளுடைய ராசிகள் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சைடுல இந்த பக்கம் வந்து 4 பைரவர், இந்த பக்கம் 4 பைரவர். அதாவது அஷ்ட பைரவர குறிப்பிடுது. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இங்க ராசி பேர் எழுதியிருக்கிறதே இந்த ஸ்டெப்ஸ்ல பார்க்கல. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். ஒவ்வொரு ராசியா இருந்தது. நம்மளது ஃபர்ஸ்ட் ராசினால நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்துட்டு, கீழ இருந்து அண்ணாந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸுக்கு இந்த சிவலிங்கம் நமக்கு தெரியறது எப்படி இருந்துச்சுன்னா, ஆகாயத்துல சிவபெருமான பார்க்குற மாரி இருந்தது. கைலாயநாதன பார்த்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள. நான் சிவா பார்த்தோனே சுத்தி வந்து சிவன் ரூபங்கள், கால பைரவரோட ரூபங்கள்லாம் பெயிண்டிங்கில் இருந்தது. நான் என்ன பண்ணேன், சுவாமியை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய லிங்கம் மாதிரி இருந்தாங்க இல்லையா? இப்போ பார்த்தோம்ல, அப்படியே அந்த லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பைரவர் நின்ன கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்பவே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நான் சிவபுராணம் படித்தேன். நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்கோ மாதிரி கேட்டு ஒரு தனி வைப். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ ஒரு
பின் ட்ராப் சைலன்ஸ். நீங்கள் லைட்டாக ஒரு சவுண்டு கொடுத்தாலும் அது ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்குற மாதிரி எக்கோ கேட்குற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த கோபுரம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் வரும்போது சூரிய ஒளி இங்கே படும். அதே மாதிரி இந்த சிலைகள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி மண் தத்துவத்துக்காக நிறைய அந்த மண் சார்ந்த பொருட்கள் எல்லாம் கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. காற்று எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் வந்து இங்கே இருக்கிறதே ஆகாய ஸ்வரூபமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க கலசமில் வந்து திருசூலமும் உடுக்கையும் கலந்துருக்கான். அந்த வழியாக வந்து ட்ராப்பாக ரெயின் ட்ராப் வந்து இங்கே வந்து படும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களையும் ஒரு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டு நம்ம கடவுளை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே அந்த சுற்றி இருக்கிற அந்த சிற்பங்களோட பெயிண்டிங்கும் உங்களுக்கு அந்த சிவா அப்பாவையும் பைரவரையும் பார்த்தோன்னே அங்கே நிறைய வந்து எழுத்து வடிவில் எல்லாமே எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல ஆத்மார்த்தமாக நின்று பிரார்த்தனை பண்ண ஒரு சூப்பரான இடம். உங்களோட வேண்டுதலை இங்கே எப்படி பண்ணணும்னா இந்த கோல்டன் கலர் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே அரிசி கொண்டு போயிட்டு உங்களுக்கான ராசி என்னவோ அந்த ராசி கிட்ட போய் நின்று உங்களோட ப்ரேயர்ஸை வேண்டிட்டு அங்கே போய் அந்த வந்து அரிசியை சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா உங்களோட பிரார்த்தனை 27 நாளில் நடைபெறும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். அண்ட் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம வந்து மேலே பார்த்துட்டு கீழே வந்தோன்னா சுற்றி அஷ்டபைரவர் தான் இருக்காங்க. ஸோ ஒரு பைரவருக்கு கீழேயும் அவங்களுடைய ஸ்லோகம் இருக்கும். அண்ட் அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லி வணங்கணுன்றது அங்கே கீழே போட்டிருப்பாங்க. இந்த எப்படி நமக்கு ரைட் சைடில் பைரவர் இருக்காங்களோ சுற்றி வரும்போது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே சுவாமி மாதிரியே அங்கே கீழேயும் இருந்தாங்க ஆப்போசிட். இப்போ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் பைரவர் பார்க்குறீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து இன்னர் சைடில் வந்து வேறு ஒரு சுவாமி இருக்காங்க. ஸோ நம்ம வலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைரவர் அஷ்டபைரவர் வந்து மேலே வந்து 2 பக்கம் 4 பேர் இருக்காங்க. இங்கே சுற்றி வரும்போது உங்களுக்கு அஷ்டபைரவர் இருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்கம் மாதிரி இருந்ததில்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்குள்ளே தான் இது. இதோட வடிவமைப்பே பார்த்திங்கன்னா உள்ள அஷ்டபைரவருக்கா வெளியே நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது வெளியே வலம் வரும்போது பார்த்திங்கன்னா காகம், மயில், பைரவர் வாகனம், யானை, இந்த மாதிரி சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செவுத்தில் பார்த்திங்கன்னா இவர் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் அவருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்களா கழுகு, காகம், யானை, மயில் இதெல்லாம் வந்து வெளியே வலம் வரும்போது இருந்தது. ஸோ ரொம்பவுமே வித்தியாசமாக ஒரு கட்டமைப்பு தான் இது. இது வந்து ஒரு குளோப் ஸ்டைலில் வந்து இது இருந்தது. உள்பிரகாரத்துலேருந்து வெளிப்பிரகாரத்துலேருந்து அதுக்கு வெளியே வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வரும்போது கோமதி சக்கரம், பைரவரோட பிரசாதம் 10 ரூபா தான் விற்கிறாங்க. அதில் வந்து விபூதி, குங்குமம், ஒரு கயிறு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அந்த மாதிரினா நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா திருவோடு மரம் இருக்குது. ஸோ சில சிவாலயங்களில் மட்டும்தான் இந்த திருவோடு மரம் இருக்கும். இந்த திருவோடு என்னன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய சித்தருங்க கையிலலாம் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அதில் வந்து விபூதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் திருவோடு. பிக்ஷா பாத்திரம்னும் சொல்லப்படுது. அங்கே கீழேயே வந்து நந்தி பகவான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு எதிர்க்க நம்ம போகணுன்னு பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பைரவரை பார்த்துட்டு நம்ம வலம் வந்துட்டு அஷ்டபைரவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வலம் வரும்போது எல்லா வாகனங்களும் இருக்கும். அதையும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு வணங்கிட்டு வரும்போது திருவோடு மரம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அம்பாளை பார்க்குறோம். அம்பாளை பார்த்து நல்லா வணங்கிட்டு அப்படியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது.
இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. மூடி வச்சிருந்தாங்க. ஸோ, அதனால என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அன்னபூரணி தாயார்கிட்ட வந்து சிவப்பா வந்து அன்னம் வாங்குற மாதிரி ஒண்ணு. இங்க வந்து ஒரு கீழ அழகா கொட்டி லிங்கம் இருந்தது. குட்டி லிங்கம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கொடிமரம் சூப்பரா கியூட்டா அழகா குட்டியோண்டு இருந்தது. கொடிமரம்னாலே நம்ம பெருசா பார்த்துருப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி கொடிமரம் வந்தது. இங்க வந்து பைரவர் இந்த பக்கம் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா விஸ்வகர்மா சுவாமி இருக்காங்க. ஸோ, இவருக்கு பின்னாடி வந்து லெமன் ட்ரீ தான் இருந்தது. ஸோ, அந்த லெமன் ட்ரீ பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி கொடிமரமும், சிவலிங்கமும் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து தானியங்கள்லயும், நீர்லயும் இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு வந்து வாக்கு வந்ததாகவும், அதனால ஆஞ்சநேயரை சுற்றி நீர் எப்பயுமே இருக்கும். அப்புறம் அவரோட சிலை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நெல் மூட்டைகளை வச்சு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரர் இருப்பாங்க வலம் வரும்போது. அப்புறம் தத்தாத்ரேயர் இருப்பாங்க. தத்தாத்ரேயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முப்பெரும் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் தான் தத்தாத்ரேயர் பகவான். ஸோ, இந்த மாதிரி அப்புறம் தன்வந்திரி பகவான் இருப்பாங்க. ஸோ, இந்த 3 பக்கமும் ஆஞ்சநேயரை நம்ம வலம் வரும்போது குபேரர் இருப்பாங்க, தன்வந்திரி பகவான் இருப்பாங்க, தத்தாத்ரேயர் பகவான் இருப்பாங்க. ஸோ, அவங்களையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்தோன்னா நிறைய கடைகள் இருந்தது. அந்த கடைகள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய சுவாமி படங்கள், இந்த பூஜைக்கு வைக்கிறது, அப்புறம் நம்மளோட ராசிக்கான சின்ன சின்ன யந்திரங்கள், நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்களும் அது பின்னாடியே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்கான பிளேஸ் இது. இங்கே அவரோட பீடம் இருக்குது. அங்கே வச்சு பைரவரை வழிபடுறாரு. இங்கே ஒரு அம்பாள் இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து சப்த கன்னிமார்கள் இருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லிங்கம் வச்சுருக்காங்க. லிங்கம் பக்கத்தில் வந்து திருவோடில் வந்து விபூதி அந்த சைடு வச்சுருப்பாங்க. ஸோ, நம்ம இவங்களையும் வணங்கிட்டு இங்கே வந்து தூய்மை பணி செய்கிறதுக்காக தங்கியோ இல்லை வந்துட்டு பணி செய்கிறதுக்கோ அங்கே நம்பர் போட்டு ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வலம் வரும்போது கிருஷ்ண பகவான் இருப்பாங்க. ஸோ, அவருக்கு தனியாக ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ, இங்கே வந்து அழகாக கிருஷ்ணர் வந்து இருக்கிறாங்க. ஸோ, புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. இவருக்கு வந்து வனகிருஷ்ணர்ன்ற பேர் இருக்குது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலம் வரும்போது கணபதி இருப்பாங்க, சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனாவோடு இருப்பாங்க, சரஸ்வதி தாயார் இருப்பாங்க, வனகாளி இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம வணங்கிட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பிரார்த்தனை நல்லா நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ, இப்போ போல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. இதெல்லாம் மேல் கோபுரங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ, நம்ம வந்து பைரவரையும் பார்த்தாச்சு, இங்கே வெளிப்புறமும் சுற்றிட்டு அம்பாலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் இருக்கிறாங்க. லக்ஷ்மி குபேரருக்கு எதிர்க்க ஒரு மரம் இருந்தது. இந்த மரம் என்ன மரம்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ, இந்த பார்த்திங்களா இந்த கட்டுமானம் எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்க்கிடெக்சர் மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம போயிட்டு லக்ஷ்மி குபேரரை வெளியே இருந்தே வணங்கணும். சரி, உள்ளே போயும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குபேரரையும் உள்ளே போயிட்டு குபேரருக்கான மந்திரத்தை சொல்லிட்டு கரெக்டாக அந்த சூரிய ஒளி வந்து அவங்க மேலே படுது. அவங்களுக்கு எதிர்க்க ஒரு குதிரை இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய லிங்க வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் மெயினான பார்ட்டே இருக்குது. உள்ளே போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருந்தது. ஸோ, நந்திபான் இப்போது அந்த லிங்கத்துக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம். போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாறை மாதிரி பண்ணிவிட்டு ஓம்ன்ற அந்த ஒரு பித்தளை சிலை மாதிரி இருந்தது. உள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா டவுனில் போனால் நம்மளுக்கு சுற்றி லிங்கம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. தூண்களுக்கு இடையில அந்த பெயிண்டிங் இருக்கும் பின்னாடி செவுற்றில். இங்கே வந்து தட்சணாமூர்த்தி கோலத்தில் சிவபெருமான் இருக்காங்க. இது வந்து தியான பீடம்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம போகும்போது அமைதியாக போயிட்டு நம்ம பிரார்த்தனையை வச்சுட்டு
சத்தம் போடாமல் வரணும். ஒரு குகைக்குள்ளே போயிட்டு இன்னொரு குகைக்குள்ளே இருந்து வெளியே வர மாதிரி ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, தக்ஷணாமூர்த்தி பகவான் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ சுற்றி வந்து சுவாமிகள்லாம் இருக்காங்க. இந்த சுவாமிகள்லாம் யாருன்ட்டு எனக்கு சரியாக நான் பார்க்கல. தக்ஷணாமூர்த்தி அவரை மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து பேசிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வர வழியிலேருந்து டவுனில் போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் வழியாக வந்துட்டு வெளியே வந்தோன்னா இந்த சிவலிங்கத்துக்குள்ளே இது தான் இருக்குது. ஸோ இதை தியான பீடம்ன்றாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் இங்கே ஒரு கொடி மரம் இருக்கு இல்லையா, அந்த கொடி மரத்துக்கிட்ட வந்து அங்கேயும் பைரவர்கள் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நந்தி பகவான் கிட்ட போய் பார்த்துட்டு சுற்றி கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிலோட அவுட்டர் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கொடி மரம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைசா ஒட்டி வைக்கிறாங்க. இங்கேயும் சுற்றி வந்து அஷ்டபைரவர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, உள்ளே போகும்போதே ஊதுபத்தி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த ஊதுபத்தியை வாங்கிட்டு வந்து இங்கே விளக்கு எரியுது. நம்ம அந்த விளக்குல ஊதுபத்தியை ஏற்றிட்டு நம்ம வலம் வந்து அதை சொருக்கி வச்சிடணும். ஊதுபத்தி அங்கே குத்தி வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 10 ரூபாய்க்கு ஊதுபத்தி வாங்கிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட பிரார்த்தனையை வச்சுட்டு அங்கே வந்து ஊதுபத்தியை வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கொடி மரம். அந்த கொடி மரத்துக்கு கீழே தான் இருந்தது. அது ஆப்போசிட்டில் தான் இந்த நந்தி பகவான், சிவப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், வெளியே வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பீடம், கொடிமரம், நந்தி, சிவப்பா எல்லாம் இருக்குது. வரும்போது பார்த்திங்கன்னா பைரவர். ஸோ 2 பக்கமும் பைரவர் இருக்காங்க இல்லையா, போகும்போதும் பைரவர் இருப்பாங்க, வரும்போதும் பைரவர் இருப்பாங்க. அழகாக எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து அமைதியாக ஒரு ஆத்ம திருப்தியோட ஒரு கோவிலை பார்த்து வணங்கிட்டு வலம் வந்து ஃபீல் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி வேறு எந்த இடமும் இல்லை, மரங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும் கோவில் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம வந்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காமதேனு இருக்குது. இந்த வந்து கோவில் பற்றி கட்டுனதை பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா ஒரு புற்று கோவில் இருக்குது. ஸோ அந்த புற்றை சுற்றி இந்த மாதிரி ஒரு கேரளாலலாம் கோவில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மேல் கூரை இருந்தது. ஸோ புற்று வந்து நம்ம வணங்கிட்டு சுற்றி இருக்க தூணில் வந்து நாகங்கள் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த புற்றையும் வலம் வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து விளக்கு வைக்கிறாங்க, நெய் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கி அங்கே போட்டுடலாம். ஸோ இந்த புற்றுவை வந்து நம்ம வலம் வரும்போது பைரவர் கோவில் இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குன்ற வியூவை தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த புற்று நம்ம பைரவரை வழிபட்டுட்டோம். புற்றையும் வழிபட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி. அதுக்கு மேல் கூரையில் வந்து வாராகி அம்மன் நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக அழகாக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா டைரெக்ஷன்லேயும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனை வணங்கிட்ட அப்புறம் அப்படியே எதிர்க்க பார்த்தோன்னா விநாயகர் வந்து ஒரு மரத்தடியில் தனியாக இருந்தார். என்னப்பா தனியாக இருக்கீங்க, ஏதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை வலம் வரும்போது பார்த்திங்களா சுற்றி காடு மலை மாதிரி தான் இருந்தது இங்கேருந்து பார்க்க இந்த டெம்பிள். அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பெருமான் கிட்ட போயிட்டு அரச மரத்தடியில் இருந்தார். அவருடைய பேர் வந்து முத்து விநாயகர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவர்கிட்டயும் நம்மளோட பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம வலம் வந்துட்டோம். ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு காமதேனு போட்டு ஒரு இடம் இருந்தது. பட் நான் அங்கே போகலை, அது வந்து க்ளோஸில் இருந்ததா என்னன்னு தெரியல. நான் வந்து விநாயகர் பெருமானை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா இங்கேருந்து விநாயகர் பெருமான் கிட்ட போகவே ரொம்ப தூரம் இருந்தது. ஸோ ஒரே கல்லாக நிறையா இருந்ததா, நம்ம கடகடன்னு போயிட்டு விநாயகர் பெருமானை பார்த்துட்டு வணங்கிட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹோல் கோவிலை வந்து ஒரு வியூ மாதிரி வீடியோ எடுத்துட்டு, அங்கே வெளியவே வந்து ஒரு டீ கடை இருந்தது. அங்கே போயிட்டு பன்னு பிஸ்கெட் வாங்கி அங்கே நிறைய பைரவர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இந்த கோவிலை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஊரில் இந்த மாதிரி கோவில் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போனதுலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அம்மாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். அப்போ யதார்த்தமாக பார்த்தது தான் இந்த நாட்டு நாய். நாட்டு நாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ரொம்ப இதாக இருந்தது. நான் வந்து என்ன மாதிரி ஒல்லியாக இருக்க நீன்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பன்னு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போனவங்க டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. போகும்போது மறக்காமல் அரிசி எடுத்து போய் உங்களோட பிரார்த்தனையை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த பைரவரோட பிளஸ்ஸிங்கும் வாராகி அம்மனோட பிளஸ்ஸிங்கும் என் சிவாப்பாவோட பிளஸ்ஸிங் எல்லாமே சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் எல்லா பிளஸ்ஸிங்கும் கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த கோவிலை போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஒரு மாற்றம் அமையும். மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.